வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நியூமெரிக்கல்ஸ் ஆன் impulse to identical balls. Identical ballனா ரெண்டுத்துக்கும் மாஸ் சேமாக இருக்கும். ஸ்ட்ரைக் அட் ஏ ரிஜிட் வால். ஒன்று வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஃபர்ஸ்ட் கேஸ், திஸ் இஸ் செகண்ட் கேஸ். ஃபர்ஸ்ட் கேஸ் இதை ஃபர்ஸ்ட் கேஸ்னு வச்சுக்கோ, இதை செகண்ட் கேஸ்ன்னு வச்சுக்கோ. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன வருது, பாலு இதுதான் வால் ஸ்ட்ரைட்டாக வருது, ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டு திரும்பி சேம் வெலாசிட்டி ரெண்டுத்துக்கும் சேம். இனிஷியல் velocity of striking is same, velocity of leaving is also same. So it means velocity same தான் இருக்குது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் linear motion is equal to mass into velocity. Mass into velocity. And I'm going to find the direction of force on the wall due to each ball. See, first இந்த figure நம்ம எடுத்துக்கிட்டோம்னா first figure. Ball இங்கே இப்படி வந்து ஸ்ட்ரைக் பண்ணுது with a velocity of u. Ball rebound ஆகுது with a velocity of u. It means என்ன, பாலோட velocity change ஆகல, என்ன velocity வந்து ஸ்ட்ரைக் பண்ணுதா. ஸோ திஸ் இஸ் த ஃபோர்ஸ். இது F1, இது வந்து F2. ஏன் F1 F2 சொல்கிறோம், F1 is equal to force by F1 இங்கே போயிடுக்கலையே by ball on wall. F2 என்ன வருது, ஆக்ஷன் ரியாக்ஷன். பேல இது ஆக்ஷன் கொடுக்குது, ரியாக்ஷன் கொடுக்கும். நியூட்டன் தேர்டில் இப்போ பார்ப்போம் நம்ம அடுத்த நெக்ஸ்ட் செக்ஷனில். தேர்டில் ஃபோர்ஸ் பை வால் ஆன் பால். ஏன்னா ஃபோர்ஸு இதில் போய் இது ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குற போது பால் இஸ் கிவிங் ஏ ஃபோர்ஸ் டு த வால் அண்ட் வால் இஸ் ஆல்சோ கிவிங் அன் ஆப்போசிட், ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் டு த பால். நம்மகிட்ட என்ன, ஃபைண்ட் த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் ஆன் த வால் ஆஃப் ஈச் பால். ஸோ ஃபஸ்ட்டு மொமெண்டம் ஃபோர்ஸ் என்ன, நமக்கு P is equal to momentum and impulse is equal to force into time. Force impulse is equal to force into time. ஃபஸ்ட்டு நம்ம என்னத்தை கண்டுபிடிக்கணும், find the direction of force. Okay, now first case in x direction. X direction. Px initial. Px initial என்ன வரும், இதுதான். This is Px initial. Px initial. அது எப்படி கிடைக்கும், P is equal to mass into velocity. Mass of the ball into velocity of the ball is u given. And Px final is equal to mass of the ball and same velocity rebound ஆகுது. Change in momentum. Change in momentum is equal to P final minus P initial along நம்ம x direction பார்க்குறோம் is equal to இந்த Px final என்னது m into u minus Px final இது நெகட்டிவில் வரும். ஏன் நெகட்டிவில் வருது, இந்த டைரெக்ஷன் நம்ம பாசிட்டிவ்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த டைரெக்ஷன் நெகட்டிவ், ஏன்னா இது வெக்டரு. Vector, these are vectors. So this is equal to minus mu. This minus mu is equal to 2mu. So change in momentum is equal to 2mu. 2mu na enna varum, 2mu. Change in momentum நம்ம என்ன சொல்லலாம், change in momentum is nothing but impulse. And impulse, what is impulse? Impulse is nothing but force into time. So force எந்த டைரெக்ஷனில் இருக்குதோ அதே டைரெக்ஷனில் தான் impulse இருக்கும், அதே டைரெக்ஷனில் தான் momentum இருக்கும். It means force என்ன, ball வந்து இந்த டைரெக்ஷனில், this is the direction of ball giving force on the wall. So find the direction of force on the wall by the force. The direction of force on the wall. On the wall வேற, அதுக்கப்புறம் by the wallனா இங்கேருந்து இந்த பக்கம் on the wall. இந்த direction of force எந்த டைரெக்ஷனில் இருக்கும், direction of force on the wall. Direction of force on the wall is equal to positive x direction.
பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன். கேட்டிருக்க கேள்வினா ஃபோர்ஸ் ஆன் த வால் டியூ டு ஈச் பால். பை த வால், செகண்ட், பை த வால் on the ball is equal to negative x direction A. ஸோ இது போய் இது மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குது, அது ஆப்போசிட் ஃபோர்ஸ் கொடுக்குது. தட் இஸ் நத்திங் பட் F1, திஸ் இஸ் F2. ஸோ டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ நம்ம எக்ஸ் டைரக்ஷனில் இது என்ன பண்ணுறது, த பால் இஸ் கிவிங் ஃபோர்ஸ் லைக் திஸ், த வால் இஸ் கிவிங் ஆன் த பால் லைக் திஸ் ஃபோர்ஸ். ஸோ ஃபைண்ட் டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் ஆன் த வால், on the ball due to each ball, by the ball on the ball, இது நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன். அடுத்தது இம்பல்ஸ் எந்த டைரக்ஷனில் இருக்கும், சி இம்பல்ஸ் எந்த டைரக்ஷனில், நெட் ஃபோர்ஸ் என்ன வருது, சாரி நெட் ஃபோர்ஸ் பிஎஃப் மைனஸ், திஸ் இஸ் மைனஸ் எம்ஏ மைனஸ் ப்ளஸ் மைனஸ் 2 MA. ஸோ திஸ் இஸ் எஃப்டி. எஃப்டி இஸ் நத்திங் பட் இம்பல்ஸ். ஸோ இம்பல்ஸ் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன், இம்பல்ஸ் எந்த டைரக்ஷனில் இருக்குது, நெகட்டிவ் சைடில் இருக்குது. ஸோ இம்பல்ஸ் ஆஃப் த பால், இம்பல்ஸ் ஆன் த பால் இஸ் திஸ் டைரக்ஷன். நெகட்டிவ்ங்கிறதுனால இந்த டைரக்ஷன், இந்த டைரக்ஷன். இம்பல்ஸ் இந்த டைரக்ஷன், அது நெகட்டிவ். ஃபோர்ஸ் எந்த பக்கம் இருக்கும், ஃபோர்ஸும் இந்த பக்கம் இருக்கும். ஸோ ஃபோர்ஸு, ஸோ ஒன்லி தேர் இஸ் எ ஃபோர்ஸ் ஆன் த வால். இப்போ என்னென்ன கேள்வி சொல்லலாம், த பால் இஸ் கிவிங் ஃபோர்ஸ் ஆன் த வால் in this direction, wall is giving force on the ball in this direction, this is in this direction only. Impulse in the direction இருக்கு, impulse is equal to minus 2 mu. minus 2 mu negative, negative na அதோட 2 mu magnitude in this direction. அப்போ impulse வந்து நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் இருக்குது. இம்பல்ஸு எந்த டைரக்ஷனில் இருக்கோ அந்த டைரக்ஷனில் தான் ஃபோர்ஸும் இருக்கும். அந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் இருக்குன்னா ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷனில் இருக்கும். ஓகே. செகண்ட், வாட் அபவுட் ஒய் டைரக்ஷன், ரெண்டு ஒய் டைரக்ஷன். ஒய் டைரக்ஷன் என்ன, தெர் இஸ் நோ மோஷன் இன் த ஒய் டைரக்ஷன், எல்லாம் எக்ஸில் போய்ட்டு எக்ஸில் வருது. ஸோ force in the y direction is equal to 0, impulse in the y direction is equal to 0, change in momentum in the y direction is equal to 0. இது இந்த கேஸ்க்கு, ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு. செகண்ட் கேஸ்க்கு நம்ம பார்ப்போம். செகண்ட் கேஸில் என்ன, இதுதான் செகண்ட் கேஸு. எப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த லாங்குவேஜ் இதை இப்படி நம்ம போட்டுக்கலாம். திஸ் இஸ் எ வால், ஒன்று இப்படி வருது, அதே டைரெக்ஷனில் இப்படி வந்து இப்படி போகுது. ஸோ இட் மீன்ஸ் நம்ம இதை இப்படியும் நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ இப்படி வர்றது 30 டிகிரியில் வருது வித் ஏ வெலாசிட்டி ஹைபாட்டனிஸ் இஸ் ஈக்குவல் டு யூ, இதுவும் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு யூ. ஸோ இதை நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம், இதை ரெண்டு ஆங்கிள் ஃபோர்ஸாக பிரிச்சுக்கலாம். இது இப்படி போச்சுன்னா இது இப்படி வந்து இப்படி போகும், இது இப்படி வந்துன்னா இது இப்படி வந்து இப்படி போகும். செகண்ட் கேஸுக்கு திஸ் இஸ் ஃபார் டாப், இது பாட்டத்துக்கு. ஓகே. ஸோ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோ. இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம்னா இப்படி எடுத்துக்கிறோம். திஸ் இஸ் லைக் திஸ். ஸோ திஸ் வில் கம் லைக் திஸ் வில் கம் லைக் திஸ். இங்கே ஆங்கிள் 30 இருக்குது. இது ஹைபாட்னிஸ் வந்து யூ. ஸோ இங்கே என்ன, இதுக்கு ஆங்கிளுக்கு ரொம்ப தூரம் இருந்தால் யூ சைன் 30 டவுன்வர்ட், ஆங்கிளுக்கு பக்கத்தில் இருக்கிற சைடு யூ காஸ் 30. ஓகே. ஸோ நம்ம 30க்கு ட்ரையாங்கிள் போடுவோம். 30க்கு ட்ரையாங்கிள் போட்டோம்னா 1:√3:2. 2 எப்போதும் பெருசு ஹைபாட்னிஸில் வரும். எங்கே 30 இருக்காங்க, √3 வரும், இங்கே 1 வரும். ஸோ இதை நம்ம ரெண்டு ஃபோர்ஸாக பிரிச்சிடலாம். எப்படி, இந்த ஃபோர்ஸு இந்த காம்பனண்ட்டை நம்ம எடுத்துகிட்டு இப்படி ஒரு காம்பனண்ட் இப்படி ஒரு காம்பனண்ட் போட்டுடலாம். இந்த காம்பனண்ட் ஈக்குவலர் காம்பனண்ட்டை நம்ம தூக்கி இங்கே போட்டுடலாம். அந்த காம்பனண்ட் என்ன வருது, யூ சைன் 30. அப்புறம் இந்த பக்கம் போகிறது காம்பனண்ட் இப்படி வச்சுக்கோங்க. ஏன்னா இது ரெண்டு இது இருக்குது. இப்படி இந்த பக்கம் போகிற காம்பனண்ட் என்ன வரும், சாரி இதோட இது இந்த பக்கம் வந்து யூ காஸ் 30 எப்படி போகிறது, ரைட். நெக்ஸ்ட் யூ சைன் 30 என்ன வருது, சைன் 30 இஸ் ஈக்குவல் டு 1/2. சைன் 30 1/2 இஸ் ஈக்குவல் டு u/2. திஸ் இஸ் u காஸ் 30 என்ன வருது,
√3/2 u √3/2 ரைட். அடுத்து இதை பார்ப்போம். இந்த ட்ரையாங்கில் பார்த்தோம். இந்த ட்ரையாங்கில் எப்படி வருது? திஸ் இஸ் u அண்ட் திஸ் இஸ் 30. ஆங்கிளோட எட்டி இருக்கிற தூரம் வந்து இதோட வெலாசிட்டியும் u தான். ஸோ தூரத்தில் இருக்கிறது வந்து என்ன வரும்? ஹைபாட்னியூஸ் இன்ட்டு ஆங்கிளுக்கு தூரம் இருக்க சைட் sin 30. ஸோ இதோட டைரெக்ஷன் எப்படி வரும்? இப்படி வரதுனால இது இப்படி வந்து எப்படி வரும்? ஸோ இந்த காம்பனண்ட்டில் என்ன வருது? இந்த காம்பனண்ட் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிளுக்கு பக்கத்தில் இருக்குது u cos 30. ரைட். ரெண்டுத்துலேயும் பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ அந்த காம்பனண்ட் எல்லாத்தையும் நம்ம ஒன்று அங்கே ஆக்கிக்குவோம். ஒரு காம்பனண்ட் என்ன இருக்குது? ஒரு காம்பனண்ட் வந்து இதோட காம்பனண்ட் ஒன்று வந்து இப்படி வருது u sin 30. இதோட காம்பனண்ட் வந்து u cos 30. இதோட காம்பனண்ட் என்ன? இது வந்து இப்படி போகுது u cos 30. இதோட காம்பனண்ட் கீழே வருது. கீழே வருது இஸ் ஈக்குவல் டு u sin 30. ஸோ திஸ் இஸ் y direction, திஸ் இஸ் x direction. ஸோ இன் y direction பார்ப்போம். y directionல என்ன ஆகுது? ஸோ திஸ் இஸ் நமக்கு தெரியும் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். நமக்கு வந்து கேட்குற ரேஷியோ ஆஃப் மேக்னிடியூட் கேட்குறாங்க. இங்கே வந்து u sin θ கீழே வருது, கீழேருந்து இந்த இடத்துக்கு வருது, இது இங்கேருந்து கீழே போகுது. ஸோ இன் y டைரெக்ஷனில் பார்த்தோம்னா py இனிஷியல் எவ்வளோ வருது? py இனிஷியல் இதுதான். இது இனிஷியல் போர்ஷன், ஃபைனல் போர்ஷன் இங்கே வந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இப்படி திரும்பி போகுது வாலில். ஸோ py இனிஷியல் இஸ் ஈக்குவல் டு டவுன்வர்ட் மோஷன் நெகட்டிவ்னு வச்சுக்கிறோம். ஸோ இட்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் u sin 30. py ஃபைனல் எந்த பக்கம் போகுது? அதுவும் டவுன்வர்டில் தான் போகுது. டவுன்வர்டில் u இதுவும் டவுன்வர்டில், இதுவும் டவுன்வர்டில் u sin 30. ஸோ சேஞ்ச் இன் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு p final minus p initial in y direction. That is minus u, இது minus u sin 30 minus, that is p final minus p initial என்ன வரும்? minus u sin 30. So இது minus minus plus ஆகிடும், plus into minus equal to 0. Therefore change in momentum, that is change in momentum enough. Change in momentum is impulse is equal to force into time. எல்லாமே என்ன வருது? 0 வருது. So there is no momentum, there is no force, no impulse in the y direction in case of the second case. Second caseல y directionல no impulse, no momentum, no force. X direction ஒன்று இந்த initially இது initial. So இது வந்து initial இந்த பக்கம் இருக்குது. That is equal to u cos 30. ஓகே. அடுத்தது இந்த y directionல இந்த பக்கம் வருது u, this is initial, this is final. இந்த பக்கம் வருது ஏன்னா u cos 30. So change in momentum in x direction. In x direction. X direction பார்த்தா என்ன நடக்குது? Change in momentum. Change in momentum is equal to, change in momentum is nothing but impulse is equal to f into t, force into time is equal to p2 minus p1. Final minus initial. Final minus initial. Final என்ன? இது வந்து இந்த பக்கம் போகுது. Final இனிஷியலாக x காம்பனண்ட் இந்த பக்கம் போகுது. ஸோ x காம்பனண்ட் இந்த பக்கம் போகுது. ஸோ சேஞ்ச் இன் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு இம்பல்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இதை ஃபைனல் மொமெண்டம் இந்த பக்கம் போகுது. இதோட காம்பனண்ட் ஃபைனல் மொமெண்டம் இந்த எக்ஸ் டைரக்ஷன் இது இந்த பக்கம் போகுது. இந்த பக்கம் போனால் திஸ் சைட் இஸ் நெகட்டிவ், திஸ் சைட் இஸ் பாசிட்டிவ் ஃப்ரம் த ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஓகே, இந்த சைடு போகுது, தட் இஸ் மைனஸ் இந்த ஃபைனல்னால் இது u cos 30. ஃபஸ்ட்டு p2 ஆயிடுச்சு, மைனஸ் p1 என்ன வரும்? p1 வந்து மைனஸில் இருக்குது. ஸோ இது வந்து இந்த டைரெக்ஷனில் போகுது, இந்த டைரெக்ஷனில் போனால் பாசிட்டிவ். ஸோ
இனிஷியல் வந்து இந்த பக்கம் போது இது ஃபைனல் இஸ் ஈக்குவல் டு u cos 30 is equal to 2 into u into cos 30. So change in momentum is impulse is equal to change in momentum is equal to 2u cos 30 என்ன வருது cos 30 is equal to into root 3 by 2 into root 3 by 2 is equal to root 3 into u. Okay. Now அடுத்து என்ன கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் கேட்குறேன் ஃபைண்ட் த டைரெக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் ஆன் த வால். ஸோ இந்த செகண்ட் கேஸில் எடுக்கிற போது ஒய் டைரெக்ஷன்லேயும் ஃபோர்ஸ் இருக்குது எக்ஸ் டைரெக்ஷன்லேயும் ஃபோர்ஸ் இருக்குது. பட் ஒய் டைரெக்ஷனில் என்னன்னு செய்யும் இந்த ஒய் டைரெக்ஷன் தெர் இஸ் நோ இம்பல்ஸ் சின்ஸ் சேஞ்ச் ஆஃப் மூமெண்டம் இஸ் equal to 0 இம்பல்ஸ் இஸ் equal to 0 ஃபோர்ஸ் இஸ் equal to 0 given by the ball ஆர் given by the wall. ஸோ ஒய் டைரெக்ஷன் முடிஞ்சு போச்சு. அப்போ எக்ஸ் டைரெக்ஷன் இருக்கும். எக்ஸ் டைரெக்ஷனில் என்ன வருது எக்ஸ் டைரெக்ஷனில் இம்பல்ஸ் இஸ் equal to 2u cos 30 2u into so impulse is equal to u into cos 30. so impulse நம்ம எப்படி எழுதலாம் so impulse change in momentum is equal to mass into acceleration into mass into because impulse is equal to என்ன mass into velocity. இது mass part இது velocity part இது mass part இது velocity part. so we can write it as is equal to 2m u cos theta. so we forget this portion first later பார்த்துக்கோ நம்ம. so to minus so this comes out to be இது எதில் வருது this is minus so this is equal to mu cos theta final is minus mu cos theta change in momentum is equal to minus ஏன்னா ஃபைனல் வந்து ரெண்டாவது இது ஃபைனல் இந்த பக்கம் வருது மைனஸ் இனிஷியல் பாசிட்டிவில் வருது மைனஸ் இன்ட்டு மைனஸ் 2 mu cos theta. ஸோ சேஞ்ச் இன் மூமெண்ட்டத்தை நம்ம இம்பல்ஸ்ன்னு சொல்லுவோம் இஸ் equal to ஃபோர்ஸ் இன்டூ டைம் இன் த எக்ஸ் டைரெக்ஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் த டைரெக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் ஆன் த வால் பை திஸ் ஒன். ஃபர்ஸ்ட் இம்பல்ஸ் கண்டுபிடிப்போம். இம்பல்ஸ் எந்த டைரெக்ஷனில் இருக்கு இம்பல்ஸ் இஸ் நெகட்டிவ். இம்பல்ஸ் நெகட்டிவ்னா இந்த டைரெக்ஷன். ஸோ த டைரெக்ஷன் ஆஃப் இம்பல்ஸ் இஸ் இன் திஸ் கேஸ் ஒய் டைரெக்ஷன் 0 எக்ஸ் டைரெக்ஷன் இந்த பக்கம் இருக்குது. எந்த பக்கம் எக்ஸ் இம்பல்ஸ் இருக்கோ அந்த பக்கம் தான் ஃபோர்ஸ் இருக்கும் பிகாஸ் ஃபோர்ஸ் இஸ் எ வெக்டர் இம்பல்ஸ் இஸ் ஆல்சோ வெக்டர். இம்பல்ஸ் எந்த டைரெக்ஷன் இருக்கோ அந்த டைரெக்ஷன் தான் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ இட் மீன்ஸ் த ஃபோர்ஸ் கிவன் த ஃபோர்ஸ் த இம்பல்ஸ் இஸ் இன் த நெகட்டிவ் எக்ஸ் டைரெக்ஷன். ஓகே நவ் இது வந்து என்ன திஸ் இஸ் த ஃபோர்ஸ் திஸ் இஸ் இங்கே மறுபடியும் பார்ப்போம். இங்கே திஸ் இஸ் த ஃபோர்ஸ் கிவன் இனிஷியலி and this is the force given finally in the x direction. so impulse எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அந்த டைரெக்ஷனில் தான் ஃபோர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம். ஃபைண்ட் த டைரெக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் ஆன் த வால் டியூ டு ஈச் பால். ரேஷியோ ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் இம்பல்ஸ் இம்பார்ட்டட் டு த பால்ஸ் பை த வால். பை த வால் என்ன பை த வால் இஸ் நத்திங் பட் திஸ் சைட் ஃபோர்ஸ் தட் நத்திங் பட் இம்பல்ஸ். ஏன்னா பால் மேலே இந்த பால் மேலே இந்த பக்கம் கொடுக்குது. அப்போ இம்பல்ஸ் இந்த பக்கம் இருக்குது. இட் மீன்ஸ் திஸ் இம்பல்ஸ் திஸ் ஃபோர்ஸ் இஸ் கிவன் த ஃபோர்ஸ் கிவன் பை த வால் ஆன் த பால். ஸோ ரேஷியோ ஆஃப் த மேக்னிடியூட் ஆஃப் இம்பல்சஸ் இம்பார்ட்டட் டு த பால் பை த வால். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இம்பல்சன் ஃபஸ்ட்டோட இம்பல்சன் மைனஸ் 2 இன்ட்டு mu நம்ம கண்டுபிடிச்சி இங்கே எழுதி வச்சுருக்கோம். செகண்டோடது என்ன செகண்டோடது வந்து ஒய் டைரெக்ஷன் ஒன்றும் கிடையாது எக்ஸ் டைரெக்ஷனில். ஸோ இஸ் equal to minus 2 mu cos 30. ரேஷியோ என்ன வரும் ரேஷியோனா இது. ஸோ I1/I2 இதுதான் ரேஷியோ. I1/I2 is equal to minus கேன்சல் ஆகிடும் 2mu கேன்சல் ஆகிடும் is equal to 1/cos 30. ஸோ cos 30 எவ்வளோது √3/2 ஸோ 1/√3/2 2/√3ன்னு எழுதலாம். therefore I1/I2 is equal to 2 divided by 1.732 is equal to 1.2. இதோட யூனிட் என்ன கிடையாது. இதோட யூனிட் சேமு இதோட யூனிட் சேமு ரெண்டும் ரேஷியோ பார்க்குறது கேன்சல் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். A body of mass 0.5
0.25 kg, mass is equal to 0.25 kg with velocity. It means initial velocity is equal to 12 meter per second, stopped by applying a force of 0.6 நியூட்டன். இப்போ இங்கே ஒரு பாடி இருக்குது. ஸோ இது மூவ் பண்ணிகிட்ருக்கு. இனிஷியலாக வித் இனிஷியல் வெலாசிட்டி u மூவ் பண்ணிகிட்ருக்கு. அண்ட் அதோட மாஸ் வந்து மாஸ் இருக்குது. ஸோ இந்த பக்கம் இருக்குது மோஷன் இந்த பக்கம் இருக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு அது ஸ்டாப் பண்ணிடுறாங்க அது. ஸோ இட் மீன்ஸ் a force is applied in the opposite direction. ஸோ மோஷன் இந்த பக்கம் இருக்குது. மோஷன் நம்ம பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டோன்னா ஃபோர்ஸை நெகட்டிவ்னு எடுத்துக்கிட்டாகணும். ஓகே, பிகாஸ் இந்த டைரெக்ஷன் பாசிட்டிவ்னா இந்த டைரெக்ஷன் நெகட்டிவ் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால தான் இந்த பாடி இங்கேருந்து போய் இங்கே ஸ்டாப் ஆகுது. இப்போ ஸ்டாப் ஆகுதுன்னா இந்த ஃபைனல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 0. தட் இஸ் v is equal to 0. Final velocity is equal to 0. So in the case நம்ம என்ன பண்ணலாம்? First what is asking, find the time taken to stop the body and impulse of the body. Impulse பற்றி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். Impulse is equal to force into change in time. அது இப்படி இல்லை, f into t2 minus t1 இதெல்லாம் அது change in momentum அல்லது இதை change in momentum p2 final momentum minus initial momentum இதெல்லாம். ஸோ m into v2 ஏன்னா p is equal to mass into velocity, m into v1 is equal to m into delta v. இவ்வளவு தான் மொமெண்ட்டை பற்றி. ஸோ மொமெண்டம் ஃபஸ்ட் அவங்க ஆக்சலரேஷன் கேட்குறாங்க. ஆக்சலரேஷன் மொமெண்டம் ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு வேறு சான்சஸ். ஃபஸ்ட்டு ஆக்சலரேஷன் கண்டுபிடிப்போம். Acceleration is equal to final velocity minus initial velocity by time. அது நமக்கு டைம் தேவை. அதனால் டைம் is equal to final velocity minus initial velocity by acceleration. It means நம்ம ஆக்சலரேஷனை கண்டுபிடிக்கணும். What is acceleration? So acceleration is equal to force by mass. நம்ம எழுதலாம். force ஆப்போசிட் அப்ளை பண்ணுறதுல f, force by mass வந்து ஸ்கேலர் குவான்டிட்டி, அதுக்கு டைரெக்ஷன் கிடையாது. is equal to minus 0.6 by mass எவ்வளவு? mass is equal to 0.25 is equal to இந்த மாதிரிலாம் minus 60 ரெண்டு பக்கமும் 100 and 100 பெருக்கணும்னா by 25. So this becomes 100 by 25 is equal to 25. So this is equal to 2.4. Therefore acceleration is equal to 2.4 meter per second square. See, force is equal to mass into acceleration ரெண்டு வெக்டரு. ஸோ ஃபோர்ஸ் வந்து எந்த டைரெக்ஷனில், ஃபோர்ஸும் ஆக்சலரேஷன் ஒரே டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ ஆக்சலரேஷன் இதோட மேக்னிடியூட் உள்ளது இந்த டைரெக்ஷனில் போகுது, நெகட்டிவ். இட் மீன்ஸ் ஆக்சலரேஷனும் இந்த பக்கம்தான் இருக்குது. ஆக்சலரேஷன் திஸ் ஆல்சோ எ வெக்டர், ஆக்சலரேஷன் இந்த பக்கம் இருக்குது. ஏன்னா இந்த அப்போ அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் தான் இந்த பாடி இங்கேருந்து இங்கே இப்போ இந்த வெலாசிட்டியில் போகிற பாடியை ஜீரோ வெலாசிட்டி கொண்டு வருது. ஸோ இட் இஸ் நாட் ஆக்சலரேஷன், இட் இஸ் ரிட்டார்டேஷன். ஸோ நம்ம டயத்தை இப்போ கண்டுபிடிக்கலாம். நவ் டைம் இஸ் ஈக்குவல் டு எழுதியிருக்கோம். ஃபைனல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 0, இனிஷியல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 12 meter per second டிவைடட் பை ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு minus 2.4 meter per second square. ஆர் வி கேன் ரைட் இதை 10ஆல் பெருக்கணும்னா 120 minus 120 divided by 24. So which is equal to 5. டைம்ங்கிறதுனால செகண்டில் வரும், 5 செகண்ட். ஸோ டைம் இஸ் equal to 5 செகண்ட்.
அடுத்து impulse என்ன வருது impulse. So impulse vector scalar because impulse is equal to force into time. So force into time, force எந்த direction இருக்குதோ அந்த direction impulse இருக்கும். So impulse also will be in this direction. Impulse due to the force in the direction தான் இருக்கும். So impulse will also be negative வரும். ஏன்னா இது negative direction, positive direction. So what is impulse? Impulse is equal to force into time. So time can never be negative. Time is always positive. Force எவ்வளோ இருக்குது? Force is equal to minus 0.6 into minus 0.6 at time is equal to 5 is equal to minus 3. And the force into impulse and force into time. Force into Newton per second. So impulse is equal to minus 3 newtons second and force is equal to 0.6 Newton. இங்கே நெகட்டிவ் ஏன் போடுறோம்னா நெகட்டிவ்னா இந்த நெகட்டிவ் இந்த ஆப்போசிட் டைரெக்ஷனில் இம்பல்ஸ் இருக்குது, ஃபோர்ஸும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. பட் அதோட மேக்னிடியூட் வந்து 3 நியூட்டன்ஸ். மேக்னிடியூட் நம்ம talking about magnitude in this direction. I mean acceleration is also equal to acceleration also is equal to minus 2.4 meter per centimeter. So acceleration negative இந்த direction acceleration இருக்கு, அதோட magnitude வந்து 2.4.